வணக்கம். பிகின் வித் டிவி நேயர் அனைவருக்கும் சங்கர் கணேஷோட பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மாதிரி நேரத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரில. எனக்கு ஐஎஸ் முருகேஷ், எங்களுக்கெல்லாம் ஐஎஸ் முருகேஷ்னா தான் தெரியும். உங்களுக்கெல்லாம் மீச முருகேஷ்னா தான் தெரியும். ஏன்னா அவர் படத்தில் ஆக்ட் பண்ணும்போது மீச முருகேஷ்னாங்க. பட் நாங்கள் விஸ்வநாத ராமூர்த்தி காலத்துலேருந்து ஒன்றா இருந்தவங்க. நான், சதன், முருகேசனை, இவங்கெல்லாம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும், டைமிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நாங்கள்லாம் ஒன்றா வாசிப்போம். இவர்கிட்ட என்ன ஒரு பெருமை என்னென்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சி கொண்டாந்து தருவார். ஒரு முறை கபாஸ் ஒன்று கண்டுபிடிச்சார். திடீர்னு அதை ஒத்த கையிலேயே வாசிப்பார். எல்லாம் ஜதி சொல்கிற மாதிரி கச்சு 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 கச்சக் 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 இப்படியெல்லாம் ஒரு கையில் வச்சுக்கின்னு விஸ்வநாதையோ என்னடா பண்ணுறான் டே அப்படின்னுலாம் கேட்பார். அந்த மாதிரி ஒரு திறமைசாலி. திடீர்னு பாட்டு போயின்னு இருக்கோம். இந்த குழந்தைங்கள்லாம் ஒரு சொப்பு மாதிரி விளையாடுவாங்க. சின்னதாக ரவுண்டாக இருக்கும். அதை ஒன்று ஒரு 8-9 இருக்கணுன்ட்டு அது உள்ள ஸ்க்ரூ போட்டு முடுக்கி லைனாக வச்சு கிடக்கிட்டு டிக் டிக் இப்படியெல்லாம் வாசிப்பார். ஒரு சாங்கில் பார்த்திங்களா, அது ஒரு 10 சாங் அப்படி போயின்னு இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பானையில் தோல் போட்டு அதில் ஒரு கம்பியை விட்டு நேராக இந்த ஒரு காலனா உரனா இருக்குல்ல, அதை ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதில் கம்பியை போட்டு பின்னாடி போட்டு டைட்டாக முடுக்கி ஸ்க்ரூ பண்ணால் டைட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி இப்படிலாம் சத்தம் கேட்கும். ஓடம் போவதெங்கே. அந்த பாட்டு கேட்டிங்கன்னா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு திமத்தும் கரையினிலே, அந்த பாட்டு கேளுங்க, அப்படி வரும். அதுவும் அந்த முருகேசனை கண்டுபிடிச்சது தான். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவர் கண்டுபிடிச்சது தான். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு மூங்கல் எடுத்துக்கிட்டேன், 2 மூங்கல். அந்த மூங்கலை எடுத்து கரெக்டாக கட் பண்ணி அடியில் அந்த இது அப்படியே இருக்கும், மேலே மொத்தம் ஓப்பனில் கட் பண்ணிட்டு டும் அப்படின்னு சவுண்ட் வர மாதிரி வச்சுட்டு விஸ்வநாதன் கொண்டாந்து ஒரு சாங் அப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா, உந்தன் பார்வைக்கு பார்வை என்ற ஒரு பாட்டு. இது அப்போ ரெக்கார்டிங் போயிட்டு சாரதா ஸ்டுடியோவில். பட் இவர் கொண்டாந்து வச்சுட்டு ஒரு செங்கல் வச்சார் அந்த ஜம்மு காலத்து மேலே, மைக்கு முன்னாடி. அது மேலே ஒரு டர்க்கி டவுல், ஏன்னா இது உடஞ்சிட போகுதுன்னு சொல்லி போட்டு டும் அதுவும் மஃபிள்டு மாதிரி கேட்குது, பொம்பும்னு கேட்குது. அப்போது நல்லா இருக்குது, வாசி முருகேசன்ட்டார். பட் சவுண்டு விஸ்வநாதன் சொல்கிற மாதிரி நல்லா வரல. அதுக்கு என்னடா சவுண்டு இது ஒரு திருப்தியாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அது இவர் என்னமோ கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் வெளியில் போனார். நான் என்ன பண்ணேன், இவர் வெளியில் போனோடனே அப்போ நான், சதன், முருகேசன் இவங்க தான் ரொம்ப முந்திரி கொட்டைங்க. இவர் வெளியே போனோடனே அந்த செங்கல் எடுத்துட்டேன், அது மேலே அந்த டர்க்கி டவுல் எடுத்துட்டேன், அந்த ஜம்காலத்தை எடுத்துகிட்டு கட்டான் தர அது மேலே மைக் கிட்டே வச்சுக்கிட்டு, அண்ணா இப்போ கேளுங்கண்ணான்ட்டு டங் 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 டே இது நல்லா இருக்காடான்னு. ஆமாண்ணா யார் வாசிக்குது? அண்ணா நான் தான் அண்ணா, இந்த ஸ்கூலில் வாத்தியாருங்க மாதிரி அப்புறம் பிள்ளைங்கள்லாம் கிளாஸ் சொல்கிறேன் போய் அது நல்லா இருக்குது வாசின்ட்டார். ஒரு மானிட்டர் போயிருக்கு, இவர் வராது. வந்தோடனே இவருக்கு கோவம் மேலே கோவம். விஸ்வநாதன் நல்லா இருக்குது, முருகேசன் கபாஸ் போட்ட சொல்லிட்டார். சரிண்ணா அந்த பாட்டு ஃபுல்லாக நீங்கள் கேளுங்க. இந்த பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி டும் வரும். அது நான் வாசி தான், பட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு முருகேசன். இப்படி ஒன்று கண்டுபிடிப்பார். நானோ சதனோ யாரோ வாசி பேர் வாங்கிடுவோம். அதே மாதிரி இன்னொன்று, பிராட்வேல கேப்ரியல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எங்கள் மாமனார் படத்துக்கு போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன், அந்த பாட்டுக்கு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அது இந்த வாலை வச்சு காலில் அமுக்கிட்டு அந்த வயல் வாசிக்கிற போல் அப்படியே தேய்ச்சி அந்த வால் அப்படியே பெண்டு பண்ணுவார். ஸோ அந்த பெண்டு பண்ணும் போது அந்த சவுண்டு வரும். இது இவர் அந்த கேப்ரியல் வாசிக்கிறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 சாங் போனதுக்கப்புறம் பார்த்தா இவர் ஒன்று கொண்டாந்து வச்சுன்னு உட்கார்றாரு. அதே அந்த பாலச்சந்தர் சார் படத்தில் அந்த தாலாலே லானே ஒரு பாட்டு வரும், பேய் பாட்டு, அதில் முருகேசனை வாசித்தார். அது ஏன் சொல்கிறேன் இதுன்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தாருன்னா இம்மிடியட்டாக அதை பார்த்து செஞ்சு கற்றுக்கிட்டு அங்கே வாசிடுவார். விஸ்வநாதன்கிட்ட நிறைய புது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்த பெருமை இல்லை எல்லா மியூசிக் கே மகாதேவ மாமாக்கிட்ட, ஜி ராமநாதர்கிட்ட, சுபைய நாயுடுகிட்ட, டிஆர் பாப்பாக்கிட்ட, இந்த மாதிரி எல்லா மியூசிக் இந்த புது வாத்தியெல்லாம் வாசிக்கிறவர்களுக்கு அவர் தான். நீங்கள் இன்றைக்கும் டிஆர்எஸ் பாட்டை கேட்டிங்கன்னா, இரவு வரும் பகல் வரும் உறவு அதில் கூட முருகேசன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கேட்கும். அதே மாதிரி கடன் சிங்காரின்னு ஒன்று கண்டுபிடிச்சார். அந்த பானை மேலேயே தோலை வச்சு கையில் அழுத்தி வாசிப்பார்.
தவுள் அதை விட நல்லா வாசிப்பார், வித் ஜதியோட. விஸ்வநாதன் பாட்டில் எல்லாம் தவுள் வந்துச்சுன்னா அவர் தான் வாசிப்பார். ஏன்னா மோராலாம் கரெக்டாக கொடுக்கணும், எங்கே ஃபினிஷ் பண்ணணும் அங்கே ஃபினிஷ் பண்ணணும், எங்கே நிற்கணும் அப்படி நிற்கணும். அது தவுள்காரங்களுக்கு வராது. நம்ம இங்கே சமத்தில் கை காமிச்சோன்னா தள்ளி மோரா கொடுப்பாங்க, தள்ளி மோரா கொடுப்பாங்க, தள்ளி கை காமிச்சோன்னா சமத்தில் நிறுத்துவாங்க. பட் முருகேசன்கிட்ட என்னென்னா எங்கே கை காமிக்கிற என்னவோ அப்படியே வாசிப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல இசை கலைஞர் அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது இது இதெல்லாம் பண்ணி ஒன்று வாசி விஸ்வநாதனுக்கு ரொம்ப பிடிக்க வர. ஏன்னா முருகேஷ் வேறு எதாவது புதுசாக எதாவது கண்டுபிடிச்சிருக்கியா அப்படின்னு தான் கேட்பார். ரெக்கார்டு வந்து மியூசிக் பொறுத்த மாதிரி இவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேட்பார். ஏன்னா அதுலேருந்து ஏதாவது கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு இசையில் ஒரு வித்தியாசமான ஒரு இசை கலைஞர் யாருன்னா ஐஎஸ் முருகேசன் தான். நாங்கள் ஐஎஸ் முருகேசன் சொல்லுவோம், பட் நீங்கள்லாம் வந்து மீச முருகேசன் சொல்லுவோம். ஏன் மீச முருகேசன் தான் அவர் படத்தில் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது அந்த மீசெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு அவர் நிறைய ஆக்ட் பண்ணதால் அவருக்கு மீச முருகேசன். பட் அவர் ஒரிஜினல் பேர் வந்து ஐஎஸ் முருகேசன். அப்போ அவர் ரெக்கார்டிங் விஸ்வநாதன் ரெக்கார்டிங் அப்போ நான் தான் போய் கூட்டின்னு வரோம். அவர் ட்ரிப்ளிகன் இருந்தார் முதல்ல அங்கே ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன், அதில் தான் இருப்பார். நான் அப்போ கூட அவர் வீட்டுக்கு போயிட்டு ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு கூட்டின்னு வரும்போது அவர் கிண்டல் பண்ணுவேன். ஆனால் எப்படின்னு அவங்க மிஸ்ஸஸ் ரொம்ப அழகாக மகாலட்சுமியாக இருப்பாங்க. ஏன்னா நான் கேட்பேன், ஆனால் எப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒய்ஃபை அமைஞ்சாங்க அப்படின்னு கேட்பேன். அடிப்பெண்ட் ஆகணுன்னுவார். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஃபேமிலியாக இருப்போம். இப்போ இங்கே குமரன் காலில் இருக்கார் 9வது தெருவில். பட் இந்த வீட்டுக்கு நான் ப்ரோக்ராம் சொல்ல வரும்போது முட்டி அளவுக்கு மேலே சகுதி. இங்கே வீடே கிடையாது, அவர் ஒரு வீடு தான். ஒரு லைனாக ஒரு 4 கொம்புங்களை கட்டிட்டு அவர் தெருவு மாதிரி வச்சுக்கிட்டார். அதே மாதிரி இது பக்கத்தில் சதன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், இவரை பார்த்து அவனும் அவங்க 2 பேர் வீடு தாங்க. அவன் ஒரு 4 கொம்பை நடிச்சு சதன் ஸ்ட்ரீட்னு போட்டுக்கிட்டான் பேர். இப்படியெல்லாம் இந்த இடத்துல நான் அவர் வந்து பார்க்கும்போது வீடே கிடையாது. இப்போ வந்து பார்க்குறேன், எனக்கு நானே அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சி வந்தப்போ எது சொல்கிறேன்னா சின்ன வயசுலேருந்து அவரோடவே இருந்து அவரோடவே பழகி அவரோட கச்சேரி விஸ்வநாதன் கச்சேரி ஃபுல்லாக நாங்கள் தான் வாசிப்போம். விஸ்வநாதன் ரெக்கார்டிங் மணப்பந்தல்லேருந்து சொல்கிறேங்க நான். பர்மனெண்ட் ஆனது எப்படின்னா பாசமலரில் மாதவன் சொல்லி ஒரு டைமிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் விஸ்வநாதன்கிட்ட பர்மனெண்ட்டாக இருந்தார். பட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் விஸ்வநாதன்கிட்ட பர்மனெண்ட் ஆனார். ஸோ அது முன்னாடியிலேருந்து நாங்கள் தான் அதுங்களாம் வாசிந்து. பட் இவர்கிட்ட ஒரு நல்ல குணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது இதுன்னு பார்க்க மாட்டார், பேமெண்ட்டுன்னு பார்க்க மாட்டார். எதையாவது புதுசாக வாசிக்கணும், ஏதாவது புதுசாக பண்ணணும் அந்த பாட்டில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல ஒரு இசை கலைஞர். எல்லாம் ஆர்டி பர்மன்லாம் அசந்து போனவர், பப்பி லகரெலாம் அசந்து போனவர் இவர் வாசிப்பார். ஏன்னா கையிலே ஒரு ஜதியோடு வாசிப்பார். தவுள் வாசித்தா கூட வாயில் சொல்லிக்கினே வாசிப்பார், முக்கிக்கினே வாசிப்பார். இது யார் நிறைய பேர் தெரியாது. விஸ்வநாதன் கேட்பார், டேய் என்னமோ சவுண்டு வருதுடா போய் அது என்ன பாடுறா அப்படின்பார். இவர் தான் வாசி நிற்பார். ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே பக்கத்தில் அப்படின்னு வந்து வருவேன். பெருமை வாசி முருகேசன் தித்தாங்கிறத தறிக்கிறது, தித்தாங்கிறத தறிக்கிறது, தலாங்க தறிக்கிறதும் அப்படின்னு வாசிக்கிற வச்சுக்க மோரா கூட ஒரு முக்கள் ஒன்று கேட்டுக்கும். டேய் போய் பாடுறான்னு வர விஸ்வநாதன். நான் பெண் அவருக்கு தெரியாமல் பின்னாடி வந்து அப்படி காது கிட்ட அப்படி வச்சுருந்தா முக்கின்னு சொல்லுவேன். இப்படிலாம் வாசி ஒரு மோரா. அப்புறம் தான் சொன்னேன், அண்ணே அவர் முக்கிய வாசிக்கிறாருன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக இருந்த ஒரு இசை கலைஞர் அவர் ஒரு நல்ல ஒரு ஆத்மா. அவர் அவருடைய இழப்பு வந்து இசைக்கலைஞர்கள்லாம் பெரிய ஒரு இழப்பு, இசையமைப்பாளருக்கும் ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா ஒரு நல்ல இசைக்கலைஞர் இல்லையா, புது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கண்டுபிடிச்சவர் இல்லையா. அந்த மாதிரி அவர் இப்போ பேகை திறந்தீங்கன்னா இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்காது, எல்லாத்தையுமே வாசிப்பார். ஷீப் இருந்து ஒரு பாட்டில் அந்த ஷீப் எடுத்துன்னு வச்சு அதில் ஒரு யானி வச்சு கற்கர்க்குன்னு வாசிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்க்குறோம், இந்த ஊதப்பத்தி டப்பா இருக்கும், அப்போது இரும்பு தகடில் அப்படியே ரவுண்டாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு அது உள்ளே நிறைய இந்த கடுகு எல்லாம் உள்ளே போட்டு மூடிட்டு சிக்குன்னு வாசிக்கிறார் வந்து ரெக்கார்டிங்கில். எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக வரும், இவருன்னா எதையோ கண்டுபிடிச்சின்னு வந்து வாசிக்கிறாருன்னு. அப்படிப்பட்ட நல்ல கலைஞர் அவர் இன்றைக்கி தவறிட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இவ்வளோ நேரம் டிவியில் உங்கள்கிட்ட பேசினேன். நீங்கள்லாம் அவர் ஆத்மா சாந்தி அடைய நீங்களும் பிரார்த்திக்கணும். உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன். அவர் துணைவியார், அவர் பிள்ளைங்க, அவர் பேர பிள்ளைங்க, அவங்களுடைய பேத்திங்க, அவருடைய மருமகளுங்க, அது எல்லாரும் வந்து அவர் தெய்வமாக இருந்து அவங்களுக்கெல்லாம் துணையாக இருந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்வழி எடுத்துன்னு போனோம். அவர் ஆத்மாவும் சாந்தி அடையணும். உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.